மீனாட்சி பேசிடு பேசுப்பா. நீ கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணதை பத்தி நம்ம படத்தை பத்தி ஜென்ரலா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சுசீந்திரன் சாரோட எனக்கு இது 3வது படம். இந்த படம் முழுக்க ஒரு 35 நாளுக்குள்ள ஃபுல்லாகவே கோயம்புத்தூரில் எடுத்து முடித்த படம். அண்ட் கோயம்புத்தூரை வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் பார்ப்பீங்க. இந்த படம் டிஓபி ஆனந்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இமான் சார் அண்ட் சுசி சாரோட காம்பினேஷன் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். இதில் வந்து ஃப்ரம் த விஷுவல் டு சவுண்டிங் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ப்ரீஸியாக இருக்கும். Feb 14th அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச். ஸோ எல்லாரும் படத்தை பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகவீர். இதான் எனக்கு முதல் திரைப்படம் லான்ச் ஆகிறேன். சுசீந்திரன் சாருமே சரி, இமான் சாருமே சரி, வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அந்த ஓன் ஸ்கில்ஸ். அவங்க மூலிமா லான்ச் ஆகுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதேமாரி லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் முழுக்க மீனாட்சி மேம் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணது. இங்கே கோயம்புத்தூர்னு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கிறோம். இங்கே நடிச்சிருக்கிற நிறைய பேருமே கோயம்புத்தூர்லேருந்து லான்ச் ஆகிருக்கிறோம். அதனால் இது நம்ம ஊர் படம். நானும் இந்த ஊர் தான், சாய்பாபா கம்பெனி தான் இருக்கிறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. கரெக்டான படம் வேலண்டைன்ஸ் டேக்குன்னு 2K கிட்ஸை பாசிட்டிவாக காமிச்சிருக்கிறோம். இந்த இது இங்கே நடிச்சிருக்கவங்க எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி படமும் வந்து பாசிட்டிவாக வந்துருக்குது. பார்த்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. போலாமா? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சூரியோடைய உயரமா இருக்கட்டும், விஷ்ணு விஷாலுடைய உயரமா இருக்கட்டும், ஒரு என்னுடைய பசங்க வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரைஸ் வாங்கும்போது எப்படி நான் சந்தோஷப்படுவனோ, அப்படி ஸ்டேஜில் நின்று சூரியும் விஷ்ணுவும் ஒரு உயரத்தில் நிற்கிறது ஒரு தகப்பனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு குருவா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அனௌன்ஸ் பண்ணணும். ஆமாண்ணே. அது இல்லைண்ணே, இல்லை எவ்ரிதிங் இல்லை, எல்லா லைஃப்லையுமே அது நடந்திருக்கும். ஓகேங்களா? எல்லா லைஃப்லையும், எல்லா டைரக்டர் லைஃப்லையும் நடந்திருக்கும், என் லைஃப்லையும் நடந்திருக்கு.